வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். புதுச்சேரி மாநிலத்தின் 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை பலத்த பாதுகாப்புடன் தொடங்கியது. புதுச்சேரியில் கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் 91.23% வாக்குகள் பதிவாகி வரலாற்று சாதனை படைக்கப்பட்ட நிலையில் முதலில் தபால் வாக்குகள் எண்ணும் பணிகளும் அதனைத் தொடர்ந்து 8:30 மணி முதல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் உள்ள வாக்குகளும் எண்ணப்படுகின்றன. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் ஆகிய 4 பிராந்தியங்களில் உள்ள 6 மையங்களில் இந்த வாக்கு எண்ணிக்கை துவங்கி நடைபெற்று வருகிறது. இதற்காக 5000த்திற்கும் மேற்பட்ட பாவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மையத்திற்குள் வரும் முகவர்கள் மற்றும் அலுவலர்கள் தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்பட்டனர். குறிப்பாக கைபேசி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களுக்கு தடை செய்யப்பட்டது. இன்று அதிகாலை முதலே அனைத்து கட்சிகளின் முகவர்கள் வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு வருகை தந்தனர். முகவர்கள் முன்னிலையில் பாதுகாக்கப்பட்ட அறைகள் திறக்கப்பட்டு அங்கிருந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டன. பின்னர் தொடர்ந்து வாக்கு எண்ணும் பணிகள் துவங்கி நடைபெற்று வருகின்றன. தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பொதுமக்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் results.eci.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் ECI நெட் செயலி வாயிலாக நேரலையில் முடிவுகளை காணலாம். MBBS, பல் மருத்துவம் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நுழைவுத் தேர்வு நேற்று நாடு முழுவதும் நடைபெற்றது. காரைக்கால் தேர்வு மையங்களில் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி, மாஹே தேர்வு மையங்களில் மண்டல நிர்வாகி திரு சிவராஜ் மீனா ஆகியோர் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டனர். கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி அன்று காரைக்கால் மாவட்டத்தின் 5 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதனை அடுத்து அனைத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் VVPAT பெட்டிகளும் பாதுகாப்பாக 3 அடுக்கு பாதுகாப்புடன் கூடிய ஸ்ட்ராங் ரூம்களில் வைக்கப்பட்டுள்ளதையும் அவற்றில் பொருத்தப்பட்டிருந்த சீல்கள் முறையாக உள்ளனவா என்பதையும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான திருமதி இஷிதா ராட்டி நேற்று ஆய்வு செய்தார். மேலும் வாக்கு எண்ணிக்கை செயல்முறை தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல்களுக்கு இணங்க நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள், வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபட உள்ள அலுவலர்கள், காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் எண்ணிக்கை நாளான இன்று அதில் பங்கேற்க உள்ள அரசியல் கட்சிகள், வேட்பாளர்களின் எண்ணிக்கை, முகவர்களுக்கு செய்யப்பட்டுள்ள வசதிகள் ஆகியவற்றையும் திருமதி இஷிதா ராட்டி பார்வையிட்டார். இந்த ஆய்வின் போது காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் திரு பாலு உடனிருந்தார். IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத், கொல்கத்தா அணிகளுக்கிடையே ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் கொல்கத்தா அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.